இன்றைக்கு நாம் வாசித்து தியானிக்கக்கூடிய சங்கீதத்தின் பகுதி 40ஆம் சங்கீதம். நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை தரித்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே நான் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகளை எண்ணிக்கை மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தகஸ்தூரில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். மகாசபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உழுதுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் இருதயத்திற்குள் மறைத்து வைத்ததில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி எனக்கு பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தில் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. சேர்ந்து வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். என் தேவனே, தாமதியாதே. ஆமென். ஹல்லேலூயா. வாசித்த சங்கீதத்தின் பகுதியை தியானிக்கும்படியாக அனைவரும் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட அந்த 40ஆம் சங்கீதம், நம் தேவன் நம்மில் எப்படியாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் நம்மில் எப்படியாய் இருக்கிறார் என்று சொன்னால், எப்பொழுதும் அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் எப்படியாய் இருக்கிறாராம்? நினைவாய் நினைவாய் இருக்கிற தேவன். நினைவாய் இருப்பது மாத்திரம் அல்ல, அவர் நமக்கு துணையாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அவரே துணையும் கேடகமும் அரணுமாய் அவர் நம்மோடு கூட எடுக்கிறவர். துணையாய் இருந்து நினைவாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மை விடுவிக்கிறவராக தப்புவிக்கிறவராகவும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சங்கீதக்காரராகிய தாவீது இந்த சங்கீதத்தின் வாயிலாக சொல்லுகிறார், அவர் என் மேல் நினைவாய் இருக்கிற தேவன், அவர் எனக்கு துணையாய் கேடகமாய் என்னோடு கூட இருக்கிற தேவன், அவர் என்னை விடுவிக்கிறவர் தப்புவிக்கிறவர் அவரே என்று சொல்லி அவர் நன்கு அறிந்திருந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பொறுமையோடு காத்திருப்பேன். அவர் எனக்கு என்ன செய்வாராம்? அவரை நான் தேடுகிறபடியால் பொறுமையாய் இருந்து நான் அவரை தேடினேன். அவர் என்னை மகிமையினால் நிரப்பி இரட்சிப்பை எனக்கு கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும்
என் மேல் எங்கள் மேல் அவர் நினைவாய் இருக்கிற தேவன், அவர் துணையாய் இருக்கிற தேவன், அவரே என்னை விடுவித்து தப்புவித்து நடத்த அவர் வல்லவராய் என்னோடு கூட அவர் இருக்கின்றவராகவே இருக்கிற தேவன். அவரை நாம் ஹல்லேலூயா அவரை நாம் தேடி பொறுமையோடு கூட காத்திருக்கிறபடியினாலே நம்ம வாயெல்லாம் இப்போ என்ன சொல்ல வேண்டுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாயை திறந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிற நமக்கு, இன்றைக்கு சொல்லி இருக்கிற நமக்கு, அவரை பொறுமையோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ வருடங்கள் கடந்து போய்விட்டன ஆண்டவரே, ஒன்றும் நடைபெறாது இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்மேல் எங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவன், துணையாயிருக்கிற தேவன், கேடகமாய் இருக்கிற தேவன், இன்றைக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அவர் மகிமைப்படுத்தும்படியாக மகிமையான காரியங்களை எங்களுக்கு நடப்பிப்பார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி வாயை திறந்து சொல்ல சொல்ல சொல்ல, அல்லேலூயா, தாவீது அப்படியாக சொன்னார், சங்கீதக்காரர் அப்படியாக சொன்னார். அல்லேலூயா, சொல்லி தான் அவர் காத்திருந்தார், தேடினார். எப்படி தேடினார் என்றால், அவரே எனக்கு மகிமையை உண்டாக்குகிற தேவன், அவர்தான் மகிமையின் தேவன் என்று சொல்லி 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 அவர் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தாராம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம ஆண்டு சொல்கிறார், எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, எல்லார் இருதயமும் ரமாய்ச்சில்லார், இருதயத்தை உற்று கண்ணோக்கி பார்க்கிற தேவன், நொறுங்குண்டு போய் நறுங்குண்டு போய் இருக்கிறது. எத்தனை வருடங்கள் ஆண்டவரே இந்த துன்பத்தின் பாதையிலே நாங்கள் நடந்து செல்ல வேண்டுமோ? எத்தனை வருடங்கள் ஆண்டவரே இந்த இக்கட்டின் காலங்களிலே நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமோ என்று சொல்லி அங்கலாய்ப்போடு தவிப்போடு கடந்து வந்திருக்கிற நமக்கு, பொறுமையுடன் காத்திருக்கிற நமக்கு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்ல சொல்ல இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம் கூப்பிடுதலை அவர் கேட்பார். இன்னைக்கு கேட்டுட்டார். முதல் வசனத்தின் படியாக ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நம் கூப்பிடுதல் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறவராக கடந்து வந்துட்டாரு. என் கூப்பிடுதலை அவர் கேட்டிருக்கிறார். இனி நான் எப்படியா இருப்பேனா? மகிழ்ச்சியோடு இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. கூப்பிடுதலை நான் கேட்டேன், உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும். ஆண்டவரே, இந்த மே மாதம் 25ஆம் தேதியில் உட்காந்துருக்கேன், வந்துருமா? மகிழ்ச்சி வருமா? சந்தோஷம் வருமா? மகிழ்ச்சியோடு இருப்போமா? வருகிற ஜூன் மாதத்துலையாவது அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாகவே கூப்பிடுதலை கேட்டார், மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும். அதோடு கூட மாத்திரம் அல்லவா, துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டாயிட்டு ரட்சிப்பை கொடுக்கிறவராக அவர் கடந்து வருகிறார். ஆராதனை வேளையில் கர்த்தர் நம் மத்தியிலே உலாவினார். ஏன் உலாவினார் என்றால், பொறுமையோடு கூட அவரை தேடி காத்திருந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று நம் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து அவரை ஆராதித்த ஜனமா இருந்தபடியினாலே அவர் நம் மத்தியிலே உலாவி வந்து இன்றைக்கு அவர் சொல்றாரு, உங்கள் கூப்பிடுதல்கள் கேட்கப்பட்டது, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும், நான் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக நான் வருகிறேன். வந்துட்டார். அல்லேலூயா. இப்போ அவர் இரக்கம், கிருபை,
இறங்கி உண்மை உள்ளவர் அவர். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, உண்மை உள்ளவர். அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்லுகிறாரு. 3 வார்த்தை தான். 3 காரியத்தை செய்த உடனே இன்றைக்கு கர்த்தர் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காண செய்து ரட்சிப்பை கொடுத்து ஹல்லேலூயா நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ரொம்ப ஈஸியானதாக சொல்கிறார். ஒன்றுமே வேண்டாம். இந்த காது கொடுத்துருக்கிறேனே, ஆமாம் ஆண்டவரே, வீண் வார்த்தைகளை கேட்காதபடிக்கு, அதற்கு உலக காரியங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும். செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படியே நாம் கீழ்ப்படியும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும். ரட்சிப்பு நிச்சயமாக உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்குறோம், அந்த வார்த்தையின்படி செய்யணும். 2வது சொல்லிட்டாரு, எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிரியம், அந்த பிரியத்தை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற, ஹல்லேலூயா, செய்ய சொல்லலையா ஆண்டவர். என்ன சொல்றார்? அந்த விருப்பம் உண்டானாலே போதுமா? ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன் என்ற, செய்யணும், செய்வேன், செய்து முடிப்பேன். ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை செய்வேன். அனுதினமும் வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்துக்கு வருவேன், அவர் சமூகத்தை விட்டு விலகாதிருப்பேன். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம். அதை செய்யணுமே என்ற விருப்பம், அந்த விருப்பத்தை ஆண்டவர் பார்ப்பார். பார்த்த உடனே உன் துக்கம், உன் சஞ்சலம், தவிப்பு, நெருக்கம் எல்லாம் ஓடி போகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரட்சிப்பும் நிறைவாய் 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 நமக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, நம் பிள்ளைகளுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, தொழிலுக்குள்ள இன்றைக்கு ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிட சொல்லுகிறார். என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து கீழ்ப்படி. ஒரு விருப்பம் உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நான் செய்யணுன்ற ஒரு விருப்பம் வந்த உடனேமே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த விருப்பத்தை அப்படி பார்க்குறாராம். ஹல்லேலூயா. ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாக்கிலும் கிடைக்கும் என்று நம்மை நோக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பர்ஸை திறப்போம் பாருங்க. நம்ம திறந்து 5 ரூபா போடுறோமோ, 10 ரூபா போடுறோமோ, இல்லை 1 ரூபாய் போடுறோமோ, அதெல்லாம் இல்லை. திறக்கும்போதே அவர் விருப்பம் ஏதாகிலும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு விருப்பம் நமக்கு உண்டாகும். அவருக்கு வாங்குகிற அவங்களுக்கு ஒரு விருப்பம், ஏதாகிலும் அவரிடத்துலேருந்து கிடைக்க போகுதே, எனக்கு கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி தான் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய போகிறேன் அப்படின்ற விருப்பம் வந்தோடனே இப்போ நம்ம மெதுவாக பர்ஸை திறக்கிறோம், இருதயத்தை திறக்கிறோம். திறக்கும்போதே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏதாகிலும் அவர்களுக்கு நான் கிடைக்கும் என்றல்ல, கொடுப்பேன். ஹல்லேலூயா. கொடுப்பேன். சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம். வீட்டில் சமாதானம் இல்லையா? சமாதானம். மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி. ரட்சிப்பு இல்லையா? ரட்சிப்பு. இனி நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிரும். 3வது காரியம், வேத வசனத்தை நம்ம உள்ளத்தில் வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய பிரமாணங்கள் என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன? வேத வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். 1, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுங்கள். 2வதாக என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் ஒரு விருப்பம். 3வதாக சொல்கிறாரு, ஆண்டவருடைய வேத வசனத்தை இருதயமாக்கிய பலகையில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் என்றல்ல, அதை வைத்து 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 நினைவு கூர்ந்து 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 அதை சொல்லி 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 ஜெபிக்கிறவர்களாக காணப்பட காணப்பட கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அன்று கொடுக்க வல்லவராக இருக்கு. இன்னைக்கு வந்துட்டார். கூப்பிடுதல் கேட்டார். மகிழ்ச்சி உண்டாகணும்.
உண்டாகுமா? உண்டாகாது. உண்டாகுமா அப்படின்னா உண்டாகாது. உண்டாகும், ஆகும். அவரால் எல்லாம் ஆகும். அவரே என் துணையானவர், என் கேடகமானவர், என்னை நடத்துகிறவர் அவர்தான். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகாதபடிக்கு கர்த்தர் கரம் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் வீழ்ந்து போவதில்லை. என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். என் குடும்பத்தை தூக்கி அவர் நிறுத்த போறார். 1ஆம் தேதியில் அதை நான் பார்ப்பேன், சாட்சியாய் நிற்பேன், கர்த்தர் சமூகத்தில் வந்து சாட்சி பகருவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே ஆக கடவுது. கண்களை மூடி ஜெபத்திற்கு நேராக செல்லலாம். உங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து உம்மை தேடி உமது நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி கொண்டிருக்கிற எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக, எங்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாய் கட்டளையிட்டு ரட்சிப்பை கொடுத்து வருகிற நாட்களிலே உமக்கு நாங்கள் சாட்சிகளாக நீர் எங்களை நிற்க பண்ண போகிற ஓ ரபா ரிபலா ரிபலா தூரா மனுஷ்ரபலா பரபேக்கபா நீர் எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல முடிவை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் எதிர்பார்க்கிற அந்த முடிவை கொடுக்க அவர் நம் மீது எப்படியா இருக்கிறாரா? நினைவாய் இருக்கிறார். எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு கொடுக்க அவர் துணையாய் இருக்கிறார். எதிர்பார்த்திருக்கிற உன் முடிவை கொடுக்க அவர் உன்னோடு கூட இருக்கின்றவராகவே இருக்கிறார். அவருடைய மகத்துவம் அல்ல, அவருடைய அதிசயமான அற்புதமான விசுவாசி. கர்த்தர் ஸ்ரீ வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே அப்படியே செய்யுங்கப்பா. இந்த 1ஆம் தேதிக்குள்ள ஆகவே ஓ ரபலபா ஆம் கர்த்தாவே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில நல்ல முடிவை எதிர்பார்த்திருக்கிற எனக்கு அருமையான மகளே மகனே, உனக்கு அந்த முடிவை கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம தான் முயற்சியிடுங்க. கர்த்தர் சொன்னபடியாக ஹல்லேலூயா செய்து அவர் சமூகத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாக நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காணிக்கை